தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக முன்னாள் அமைச்சர் விஜயை சந்திக்கின்றார். திமுக முன்னாள் அமைச்சர் விஜயை சந்திக்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக முன்னாள் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். இவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் பி.டி. ராஜன் அவருடைய பேரனாவார். முன்னாள் சபாநாயகர் பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவருடைய மகனாவார். இவர் அமெரிக்காவில் நிதித்துறையில் பணியாற்றினார். தந்தையின் மறைவுக்கு பிறகு அரசியலுக்கு வந்தார். கடந்த 10 ஆண்டுகளாக மதுரை மத்திய தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டு வந்தார். கடந்த 5 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தார். இவருடைய ஆடியோ லீக் ஆனதால் திமுகவில் சர்ச்சைக்கு உள்ளானது. திமுக தலைமை இவர் மேல் அதிருப்திக்குள்ளாகி இவருடைய அமைச்சர் பதவி பிடுங்கப்படலாம் என கூறப்பட்டது. ஆனால் நிதித்துறையிலிருந்து உப்பு சப்பில்லாத தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு அமைச்சராக்கப்பட்டார். திமுகவில் கட்டம் கட்டப்பட்டார். திமுக நிகழ்ச்சிகளில் புறக்கணிக்கப்பட்டார். திமுக தொண்டர்கள் யாரும் இவரை அணுகக்கூடாது என கட்டளையிடப்பட்டது. நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் இவர் போட்டியிட விரும்பவில்லை. ஆனால் திமுக இவரை மயிலாப்பூர் தொகுதியில் நிறுத்தும்படி கூறியது. ஆனால் இவர் மதுரை மத்திய தொகுதியில் தான் நிற்பேன் என்றார். மதுரை மத்திய தொகுதியில் இவரை தோற்கடிக்க அமைச்சர் மூர்த்தி மற்றும் மாவட்ட செயலாளர் தளபதி கோஷ்டியினர் தீவிரமாக களமிறங்கினர். இந்த சூழ்நிலையில் இவர் வாக்குக்கு பணம் கொடுத்தும் கூட வெற்றி பெற முடியவில்லை. தற்பொழுது அரசியலிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தை அவர் பாராட்டி பேசியுள்ளார். தற்பொழுது அவர் திமுகவிலிருந்து விலகிவிட்டதாகவே கருதலாம். அவர் விரைவில் ஜோசப் விஜய் அவர்களை சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஜோசப் விஜய் சந்திப்புக்கு மதுரை மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் ஏற்பாடு செய்து வருகிறார்கள். ஜோசப் விஜய் அவர்களை திமுக முன்னாள் அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் சந்திக்க உள்ளதாக உள்ள செய்தி திமுக தலைமைக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.